வணக்கம். ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். உங்கள் எல்லோரும் தெரியும், கெனடியன்ஸ் நார்மலாக டிமோட்டன் காஃபி அண்ணா யாருக்கு தான் விருப்பம் இல்லை, எல்லாருக்கும் விருப்பம் டிமோட்டன் காஃபி. டிம்ஸு என்னவோ தெரியாது, இப்போ டிமோட்டன் காஃபி எல்லாம் அவ்வளோ பெரிய நல்ல வேர்த்துன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் என்ன செஞ்சேன்னா, அதோட மணியையும் சர்வ் பண்ணலாம். ஸோ அதனால் ஸ்டார்பக் அண்ட் டிமோத்தி காஃபி பெஸ்ட் காஃபி. அதோட டேஸ்ட் வேறு லெவல். டிம்ஸ் நல்லா, பட் ஆனால் இப்போ டிம்ஸ்ட்டு அவ்வளோ பெரிய அந்த நல்லா இல்லை. எனக்கு தெரியும் ஏன்னு. எப்போவும் டிம்ஸுக்கிட்ட நான் போனான்னு சொன்னேன்னா ராங்காக தான் ஆர்டர் கொடுப்பாங்க நேமா. ஐ டோன்ட் நோ வை. ஸோ இது ஸ்டார்பக் காஃபி எல்லாம் சரியான சூப்பர் டேஸ்ட்டு. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, நானாகவே வாங்கி நானாகவே நான் காஃபி மேக் பண்ணுறது. ஸோ திமோத்தியில் நான் வேலை செஞ்சுருக்கேன். திமோத்தி காஃபி சூப்பர். அது பெஸ்ட் காஃபி அண்ட் ஸ்டார்பக் மாதிரி தான். சரியா? ஸோ வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் இந்த மக்கில் காஃபியை கொண்டு போவேன், இல்லைன்னு சொன்னால் இந்த கப்பில். ஸோ இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், பட் எனக்கு டைம் இருக்குது குடிக்கிறதுக்கு. அதனால் இந்த ஃபுல் கப்பையும் குடிச்சிட்டு தான் வேலைக்கு இறங்க போகிறேன். அதர்வைஸ் அவசரம்னு சொன்னால் இதில் கேரி பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடுவேன். ஸோ பாலை ஓரளவு கொதிக்க வச்சுருக்கிறேன். நான் ஸ்டார்பக் எடுக்க போகிறேன். ஸோ நான் 10க்கு கொடுக்க போகிறேன். ஸோ காலை சாப்பாடு இப்போ வேலைக்கு போகிறதுக்கு முதல்ல ஃப்ரெஷ் காஃபி, கடலை, எல்லா வகையான கடலை. நேற்று நான் உங்களுக்கு காட்டியிருப்பேனே அந்த ஸ்லோ குக்கரில். இப்போ காலையில் பாருங்கள் நல்லா அவிஞ்சிருக்கு ஸ்லோவாக. ஸோ கடலை எனக்கு நல்லா அவியணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னது வாயு தொல்லைன்றபடியால். ஸோ முடிஞ்ச அளவு நல்லா அவிச்சேன். அதாவது ஸ்லோ குக்கர்லன்றபடியால் நல்லா இருந்துச்சு காலையில். பிறகு தாளித்தேன். ஸோ ஃப்ரெஷ் காஃபி. ஸோ வேலைக்கு போகிறதுக்கு முதல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டார்பக் காஃபி. ஸ்டார்பக்கில் வாங்குறான்னு சொன்னால் இப்படி ஒரு காஃபி, சரியா? அதுவும் அந்த கப்பில் ஸ்மால் காஃபி. அங்கே ஸ்மால் மீடியம் அண்ட் இல்லை. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. சரியான விலை, லைக் 5 ரூபாய்க்கு மேலே போகும் எப்படியுமே, $5 அது கிராண்டே என்று சொல்கிறது பெருசுன்னு நினைக்கிறேன். ஸோ $7 $8 போகும். ஸோ சேவ் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எல்லாரும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுதான் வாழ்க்கை. ஸோ எப்போவும் ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. தட்ஸ் இட். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே. ஹே